வணக்கம் நேயர்களே, நாம் இப்போ பார்த்து கொண்டிருப்பது தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே சிவகாமிபுரம். நேற்று இரவு பலத்த மழை பெய்ததால் அந்த மழையில் வெள்ளம் போல் காட்சியளிக்கும் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் அருகில் தூரத்தில் டிராக்டர் போன்ற வாகனமும் தண்ணீரில் மூழ்கியதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இரவு பெய்த மழையால் குளம் போல் தேங்கியிருக்கும் காரணத்தினால் சாலை ஓரங்களில் வாகனங்களையும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தண்ணீர் சிவகாமிபுரம் மிதப்பது போல் காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் மழையாக பெய்து கொண்டு தான் இருக்கிறது. இரவு பெய்த பலத்த மழையினால் வீடுகளும் சேதமடைந்து உடைந்து கீழே விழக்கூடிய தருவாயில் உள்ளது. மேலும் வீடுகளில் குடியேற மக்கள் இல்லாதால் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஆனால் இன்னும் பெய்த மழையினால் இந்த வீடு முழுவதுமாக இடிந்துள்ளதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த பெரும் பாதிப்பினால் வீட்டில் உள்ளவர்கள் மிகவும் கவலையுடன் இருந்து கொண்டிருக்கின்றனர். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தால் எங்கு பார்த்தாலும் தண்ணீராக குளம் போல் காட்சியளித்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த வீட்டில் குடியேறிய ஒரே ஒரு வயதான பெண் முதியவர் இந்த வீட்டில் இல்லாமல் தங்களது சொந்தக்கார வீடுகளில் தங்கியிருக்கின்றனர். இப்படியாக பெய்த மழையால் பெரும் நஷ்டத்துக்கும் பெரும் இழப்புக்கும் ஆளாகி இருக்கின்றனர். இவங்களின் வாழ்வாதாரத்தை மிகவும் பெரும்பாடுபடுத்தி கொண்டிருக்கும் இந்த கனத்த மழையினால் இவர்களுக்கு உதவ மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முன் வருவார்களா என இந்த குடும்பங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றனர். அந்த அலங்கோலமாக காட்சியளிக்கும் அந்த வெள்ள தண்ணீரையும் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் தண்ணீராக சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த வீட்டுக்கும் இன்னும் சேதம் ஏற்பட பல வாய்ப்புகள் உள்ளதாக நமக்கு இந்த மழையின் அறிகுறியினால் தோன்றுதான் இருக்கிறது. இதனால் இந்த வீட்டில் இன்றும் யாரும் குடியேறாமல் வீடுகள் மிகவும் குளம் போல காட்சியாக அளித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த குளம்போல் தண்ணீரில் விஷ கிருமிகளும் வருவதற்கும் அதிக வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர். நன்றி.